பாருங்க, யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியால் நிறைய வாகன போக்குவரத்துகள். 25 வருஷம் நீ இந்த வருஷம் முடிய 26ஆம் ஆண்டு. 26ஆம் ஆண்டு. அப்போ 25வது ஆண்டு முடிகிற கடையில் கடையை மாற வேண்டிய வந்துடுது. இதுதான் புதிதாக கட்டப்பட்ட சந்தை தொகுதி. இரவு நேரங்களில் நகர பகுதிகள் வித்தியாசமாக தான் இருக்கு. 69 நல்ல 69 29 வயது படியன்மை என்னை விட இளமையாக கிடக்கு பார்க்க. உண்மையிலே பார்க்க சிறப்பாக இருக்குது தெரியுமா சுன்னாகம் நகர பகுதி. வீட்டை இருந்தால் இதுகள் பலதா இல்லை ஓடும். அதான் என்ன யோசனை ஓடுவாரு. அதில் நாடகத்தையும் பார்த்து விட்டா சரியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சமைக்கி விளக்கு இல்லாட்டி எந்த அளவுக்கான வாகன நெரிசல் இருக்குமெண்டு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சுன்னாகம் நகரப்பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். பகல் வேளையில் அந்த நகரப்பகுதியை நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம். என்னுடைய யூடியூப் சேனல்லையும் காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைய நாள் காணொளி கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் இரவு வேளையில் 8-9 மணிக்கு சுன்னாகம் நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நேரம் 7:30. எங்களுடைய வீட்டிலே இருந்து சுன்னாகம் நகரப்பகுதிக்கு போய் அந்த நகரப்பகுதி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இன்றைய இந்த காணொளியில் காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். யாரையாவது கண்டா கதைப்பேன், ஆனால் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. எங்களுடைய வீட்டை இருந்து பயணத்தை தொடங்குவோம். கூகுள் வரைபடத்தில் சுன்னாகம் நகரப்பகுதி எங்கே இருக்குன்னு காட்டுறேன்னு வாங்குவோம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ, இதுதான் சுன்னாகம் நகரப்பகுதி. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியும் புத்தூர் அளவட்டி பிரதான வீதியும் சந்திக்கிற பகுதி தான் சுன்னாகம் சந்தி. அந்த சந்தியாண்டி நகரப்பகுதி தான் பார்க்க மிக சிறப்பாக இருக்கும். எங்களுடைய வீடு இந்த இடத்துல இருக்குது. சரியா, இங்கே இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி போகணும். அன்னளவாக 8.5 கிலோமீட்டர் பயணம் செய்தால் இந்த மத்திய சந்தி பகுதிக்கு போகலாம். எங்களுடைய வீட்டை இருந்து பயணத்தை தொடங்குகிறோம். 8.4 அல்லது 8.7 கிலோமீட்டர் பயணம் செய்வோம். சரி, நகர பகுதிக்கு போவோம். இப்போ நிலாவரை சந்திக்கு வந்தாச்சு. இது புத்தூர் சுன்னாகம் பிரதான வீதி அல்லது புத்தூர் அளவட்டி பிரதான வீதி. புன்னாலை கட்டுவன் சந்திக்கு வந்து விட்டேன். இது நேரதான் போகணும். இந்த இடமும் இரவு நேரத்தில் நல்லா தான் இருக்குது. இதில் இருந்து இன்னும் 3.1 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இது இந்த ஊரில் இருக்கிற மக்களினுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு குட்டி சந்தி பகுதி. இதுதான் சுன்னாகம் சந்தி பகுதி. நேராக போனால் அளவட்டிக்கு போகலாம். நாங்கள் வெள்ளப்பக்கம் போய் வருவோமே. இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. சுன்னாகம் நகர பகுதி நல்லா தான் இருக்குது. மின் ஒளியில் மிளிர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ நேரம் 7:52. நாங்கள் வந்த நேரம் பரவாயில்லை. இன்னும் கொஞ்சம் பின்னி வந்தாரோ 9:30-10 மணி அப்படி வந்தால் வெறிச்சோடி போயிருக்கும். இப்போ நாங்கள் இரவு வேளையில் நகரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு தான் வந்தோம். நாங்கள் இവിടമെല്ലാം நகரம் தான், நகரத்துக்குள்ளே தான் வருது. ஆட்டோமே சரி. இது கங்காவில் நகரமயமாதில் அவதானிக்க முடியலை. திக்காக கடைகள் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய கடைகள் வியாபார நிலையங்கள் எல்லாம் இதோட முடியுது. சரியா, இப்போ இப்படியே திரும்பி போய் சந்திக்கு போவோம். சுன்னாகம் சந்தி பகுதிக்கு வந்தாச்சு. இனி
வலப்பக்கம் திரும்பி போவோம். வலப்பக்கம் திரும்பி எங்கே வரைக்கும் நகர தோட்டத்தை பார்க்க முடியுமோ அங்கே வரைக்கும் போய் வருவோம். போகும்போது இப்படி நேரவே பார்த்து கொண்டு வாங்குவோம். நேரம் 7:55 ஆகுது. சில கடைகள் பூட்டி போட்டார்கள். இந்த வீதியில் இதோட சரி ஒரு கொஞ்சம் தூரம் தான். அதை தாண்டி வரும்போது குடியிருப்புகள் வீடுகளை தான் அதிகமாக பார்க்க முடியுது. அதனால் இப்போ திரும்பி சுன்னாகம் சந்தி பகுதிக்கு போய் வலப்பக்கம் போவோம். அதாவது யாழ்ப்பாணம் போகிற பக்கம் போவோம். சுன்னாகம் சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வலப்பக்கம் போய் வருவோம். நம்ம யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியால் நிறைய வாகன போக்குவரத்துகள். இந்த சமிக்ஞை விளக்கு இல்லாட்டி இந்த இடம் இன்னும் நெருக்கமாகும். இந்த சந்தியெல்லாம் நடமாட இல்லாத கட்டத்துக்கு வரும். எல்லோரும் நீயா நான் அந்த போட்டி போடுவோம் போயிடும். சரி, இப்போ வலப்பக்கம் போவோம். இது யாழ்ப்பாணம் போகிற பக்கம். நான் சந்தையிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம். இந்த இடம் இன்னும் மின் வெளிச்சம் அதிகமாக இருக்குது. உண்மையிலே பார்க்க சிறப்பாக இருக்குது. தெரியுமா, சுன்னாகம் நகர பகுதி. நிறைய நகர பகுதியை பார்த்துருக்கிறேன் இரவு வேளையில். நான் சுன்னாகம் நகர பகுதி தரம். யாழ்ப்பாணம் நகர பகுதி இரவு நேரத்தில் பார்த்துருந்தாலும் அது ஒரு மாதிரி. ஆனால் சிறுநகர பகுதிகள் இருக்குன்னு தானே. இப்போ சுன்னாக நகர பகுதியே பெரிய நகர பகுதி. ஆனால் பிரதானமாக யாழ் மாவட்டத்தினுடைய நகர பகுதி என்று சொல்கிறது யாழ்ப்பாண நகர பகுதி. அதுக்கு பிறகு நிறைய இருக்குது. சுன்னாகம், அச்சுவேலி, கொடிகாமம், சாவகச்சேரி, அப்படியா நிறைய நகர பகுதிகள் இருக்குது. அதில் சுன்னாக நகர பகுதி வித்தியாசமாக இருக்குது. இந்த வீதியில் கொஞ்சம் நீளமாக இருக்குது கடைகள். அவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி, இதுக்கு அங்கால குடியிருப்புகள் தான். நான் இவ்வளோ இங்கே வரைக்கும் வரலாம். இந்த இடம் வரைக்கும் சுன்னாகம் நகர பகுதி தான். சரி, இப்போ திரும்பி போய் வலப்பக்கம் போவோம். அதாவது புத்தூர் சந்தி நோக்கி போவோம். சந்தி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் உண்டு. இது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. கொழும்பு பேருந்து வெங்கடேஸ்வரா எக்ஸ்பிரஸ் சுன்னாகம் சந்தி பகுதிக்கு வந்தாச்சு. இனி வலப்பக்கம் போவோம். இந்த சந்தி பகுதியில் அப்படியே நேர வேறம் வந்ததில் ஸ்டைல் லேடி என்று ஒரு உடுப்பு கடை இருக்குது. உள்ள உடுப்புகளை பற்றி சொல்லலாம். அந்த காட்சி அமைப்புகள் நல்ல. இதால் வலப்பக்கம் போவோம். இந்த பக்கம் கடை தொகுதிகள் குறைவு. இப்படி நேர போனால் புத்தூர் சந்திக்கு போகலாம். இந்த பக்கம் மிக குறைவாக இருக்குது கடை தொகுதிகள். இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் வரும். இவ்விடத்தில் கொஞ்சம் கூடவாக இருக்குது. அதுக்கு இங்கால கடை தொகுதிகள் மிக குறைவு. இதுக்கங்கால கடை தொகுதிகள் மிக குறைவாக இருக்குது. சரி, இப்போ 4 பக்கமும் போய் வந்துட்டோம். ஒரு ஐயாவோட கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு வீதியினுடைய 2 பக்கத்தையும் காட்டுறோம். ஒரு ஐயாவோட கதைக்கிறதுக்காக எங்கே வந்திருக்கிறோம்டா, சுன்னாகம் சந்தியில இருந்து அளவட்டி போகிற பக்கம் வரும்போது இந்த இடத்துல ஒரு
கடை இருக்குது. இந்த கடையில் ஒரு ஐயா நிற்கிறார். அவரோட போய் கதைப்போம். வாங்கோ ஐயா, அந்த கடை இதுதான் பாருங்கோ. ஐயா, இது எவ்வளோ காலம் இந்த கடை போட்டு? இது போட்டு 1 வருஷம். அதுக்கு முதல் அதுக்கு முன்னே மார்க்கெட்டு கடை அந்த 25 வரைக்கும். 25 ஆண்டு சந்தை பகுதிக்கு வச்சுருந்தீங்களா? அப்போ அங்கேருந்தே நீங்கள் வர வேண்டி வந்தது? இப்போ இந்த சந்தை கட்டுறோம் புதுவியோண்டு கட்டினா அவங்கள அது கொண்டு தொங்கல்ல இடம் வச்சு விட்டாங்களே. எனக்கு அதுக்கு சினம் வருது. அதனால இந்த இடத்த தேர்வு செய்திருக்கீங்க. இப்போ உங்களுக்குன்ற ஒரு வாடிக்கையாளர்கள் இருப்பீங்க. அந்த வாடிக்கையாளர்கள் இங்கே தேடி வரணுமா? குறாவு அங்கேண்டா கொஞ்சம் பலதும் பத்தும் வரும். இங்கே அவ்வளோ பெருசாக இல்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்னம் தொடங்கும் போது 25 ஆண்டு வருமென்று யோசிச்சீங்களா? இல்லை. என்ன எண்ணத்தில் தொடங்கினீங்கள்? நான் இடம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கிறேன். உங்களை சொந்த இடம் கொடிகாமம். இடம்பெயர்ந்து வந்த எவ்வளோ காலம்? 25 வரையும். வந்த தொடக்கத்திலேயே கடை சந்தை பகுதியில் போட்டுட்டீங்க? 25 வரையும். நீ இந்த வருஷம் முடிய 26ஆம் ஆண்டு. 26ஆம் ஆண்டு. அப்போ 25ஆவது ஆண்டு முடிகிற கடையில் கடையை மாற வேண்டிய வந்துடுது. அந்த கடையிலேருந்து இங்கே மாறி வர ஒரு மனையில் எப்படி? அது உழைச்சி தந்தது. அதை நான் என்ன கேட்குறேன்டா, உழைச்சி தந்தது. அந்த இடத்த விட்டுட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, உங்க மனம் அதை ஏற்றுக்கொள்ளுதா? ஏற்றுக்கொள்ள எந்த வயசுக்கு பரவாயில்லை தானே. எத்தனை வயது உங்களுக்கு? 69. நல்ல 69. 29 வயது படியன்மை என்னை விட இளமையாக கிடக்கு பார்க்க. ஆமா, இதை வேணப்படுறீங்களா? அடுத்தது ஐயா, நீங்க கொடிகாமம் உங்களுடைய ஊர். சுன்னாகத்துக்கு வாரீங்கள். 25 ஆண்டுக்கு முன்னம் இடப்பெயர்வில் வாரீங்கள். இங்க இருந்தே திரும்ப கொடிகாமத்துக்கு போகல. நீங்க எந்த பிள்ளைகள் சின்னனா வந்தவங்க அப்போ இந்த இளம் வளர்ந்தோடனே அப்படியே போவாங்க நிற்கணும். இப்போ நீங்கள் சந்தை பகுதிக்குள்ள கடையை வச்சிருக்கும் போது முதல் எப்படி 25 ஆண்டுகளுக்கு முன்ன இப்படி வாடிக்கையாளர்கள்? அப்பெல்லாம் நல்ல கஷ்டமாக இருக்கும். இப்போ உறவு எல்லாம் அந்த ஊருக்கு ஊர் கடை சந்தைகள் வந்துடுது இல்லை, தெருவோர சந்தைகள். அது ஒரு பாதிப்பா இருக்குமே. என்ன சொல்றீங்க? இந்த அளவட்டி வீதியால போய் சந்தைக்கு போறோம். யாழ்ப்பாணத்துல இருந்து சந்தைக்கு வரோம். புத்தூர் பக்கத்துல இருந்து சந்தைக்கு வரோம். காங்கேசந்துறை பக்கத்துல இருந்து சந்தைக்கு வரோம். இப்ப 4 வீதி இருக்குதானே, 4 பக்கம் போகுது. அந்த பக்கத்துல இருந்த கடை தொகுதிகள் இப்படியே தான் இருந்ததா? இல்ல இப்ப கூடிட்டு தானே. முந்தி 10 கடை அந்த இடத்துல இப்ப 50-100 கடை வந்தது. சரி, அப்ப எத்தனை மணிக்கு இங்க இதுல கடை திறப்பீங்க? நான் 9 மணிக்கு திறப்பேன், 1 மணிக்கு போட்டுவேன். மத்தியானம் 1 மணிக்கு போட்டுவீங்க. அப்புறம் 6 மணிக்கு திறப்பேன். என்ன சொல்றீங்க? தொழிலும் விழுக்காடு தானே. இந்த வயதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டுமா. நான் யாரு வீட்டை இருந்தால் இதுகள் பழுதா இல்லை ஓடும். அதானே, என்ன யோசனை ஓடுவா இருக்கும். அதுல நாடகத்தையும் பார்த்து விட்டா சரியேன்னு நாடகத்தை பார்த்து விட்டா பூரா போடுமே பிசராகி போடும். இதுல இருந்தா புதிய புதிய முகங்கள் வருமே. இப்ப 4 பேரையும் சந்திக்கலாம் தானே. இதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இப்ப விற்பனையில இருக்கு? இதெல்லாம் நம்மகட ஐட்டங்கள். என்னென்ன? இதெல்லாம் அவங்கட ப்ராடக்ட்ஸ். தூளா? பார்க்கலாமா? எடுத்து காட்டுங்க. ஓ, தூள் நீங்களே எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? அவங்கட ப்ராடக்ட்ஸ். அப்ப சுன்னாகத்துக்கு வந்து எதிர்காலத்துல வாங்க போறீங்கன்னா வாங்கலாம். ஓம் நாராயண ஒடியல்மா. ஒடியல்மா எவ்வளவு இது? 150 ரூபா, 200 கிராம். இது தூள் எவ்வளோ ஐயாது? இது 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபா. இது 1 கிலோவா? 1 கிலோ. தூளும் ஒடியல் மாவும் தான் இருக்கா? இல்லை, ஊறுவாடாக்கு சிறகு தூளுடாக்கு. என்னது? சிறகு தூள். சரி, எதிர்காலத்தில் இந்த பக்கம் வந்தால் வாங்கலாம். சரி ஐயா, நன்றி. அந்த ஐயாவோட கதைச்சு போட்டு அடுத்த கட்டமாக இந்த சந்தை பகுதி ஊடாக பயணம் செய்ய போகிறேன். இதுதான் புதிதாக கட்டப்பட்ட சந்தை தொகுதி. புதுசாக கட்டப்பட்டிருக்கு. பழைய சந்தை தொகுதியை உங்களுக்கு காட்டினேன். இரவு நேர சந்தை பகுதி. இந்த இடமெல்லாம் பகல்ல கூட்டமாக இருக்கும், மக்கள் கூட்டமாக இருக்கும். இப்போ புத்தூர் அளவட்டி பிரதான வீதிக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து நிறைவு செய்துட்டு அந்த ஐயாவோட போய் கதைச்சினான். இப்போ திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இனி அடுத்த கட்டமாக பார்ப்போம். இப்போ இந்த வீதியால் பயணம் செய்து போக போகிறேன். இந்த வீதியினுடைய
வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்கோ. மெதுவாக தான் போவோம். ஏனெண்டா இரவு வேளையில் கொஞ்சம் இந்த மங்கள் தன்மையாக இருக்கும். நேரமாகுது, எல்லோரும் கடைகளை பூட்டுறார்கள். சில கடைகள் பூட்டி இருக்குது, பகல் வந்தாலும் சில கடைகள் பூட்டி தான் இருக்குது. ஆனால் சில கடைகள் ஒரு 6 மணி அந்த மாதிரியே பூட்டி போட்டு போவார்கள். இந்த இடம் நகரமயமாதலாக தெரியலை. இது திக்கு திக்கான கடைகள் இருக்குது. இப்போ இதில் ஒரு பெரிய கடை தொகுதி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. அடுத்த இதில் வேறுங்க ஒரு பெரிய கட்டடம். ஓ, அருமை அருமை அருமை. சரி, இப்போ வேறுங்க சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சந்தியால் வலப்பக்கம் போவோம். எனக்கு அந்த கடையின் அமைப்பும் இடமும் பிடிச்சிருக்குது. சரி, இப்போ வலப்பக்கம் போவோம். வலப்பக்கம் போகும்போது வலப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. நிறைய கடைகள் பூட்டியாச்சு, ஆனால் சில கடைகள் திறந்துருக்குது. நல்லா இருக்குது உண்மையாக. இரவு நேரங்களில் நகரப்பகுதிகள் வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லா நகரமும் இரவு வேளையிலையும் இயங்குறதுன்னா இப்படி இருக்குமே. நான் என்ன 10 மணிக்கு பிறகு எல்லாம் உறக்கத்துக்கு போடும் நகரங்கள் எல்லாம். பாருங்கோ, புதிய புதிய கட்டடங்களும் வந்து கொண்டு இருக்குது. இந்த பாருங்க, ஆஹாஹா, அருமை அருமை அருமை. உண்மையாக இரவு வேளையில் நல்லா இருக்குது. இந்த பாருங்க, அடுத்ததாக இன்னொரு கட்டடம் வந்து கொண்டு இருக்குது. இது ஒரு கட்டடம் தான். சரி, இப்படியே பாருங்கோ. இதோட நாங்கள் திரும்பி போக போகிறோம். இனி போகும்போது வீதியினுடைய மற்ற பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு இதை மாதிரி ஒரு தரம் நகர பகுதியை சுற்றி காட்டியிருக்க மாட்டேன். ஏனெண்டா எனக்கும் நிறைய ஆசை இருந்தது இந்த சுன்னாகம் நகர பகுதியை பதிவு செய்ய மாட்டேன். ஏனெண்டா நேற்றைய நாளில் இந்த நகர பகுதிக்கு இரவு வேளையில் வந்து நாங்கள் பார்க்க நல்லா இருந்தது. அதை தான் உங்களுடைய பார்வைக்கு தரணுன்றதுக்காக வந்திருக்கிறேன். ஓ, இதில் பாருங்க ஒரு பெரிய மண்டபம். இதில் ஒரு ஃபுட் செட்டி, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம். MM வெட்டிங் ஹால். உண்மையாக இரவில் நல்லா இருக்குது. இரவில் திருமண நிகழ்வுகள் நடந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வெளிநாடுகளில் கூடுதலாக நடக்கிறது இங்கே இல்லைன்னு தான் சொல்லிடலாம். எப்பயாவது திக்கு அங்கேயாவது நடக்கும். அதுவும் இரவில் அப்படி நடந்ததுன்னா அது பதிவு திருமணம் அப்படியா இருக்கும். எனக்கு இந்த பொம்பளை அழைக்க போகிறது, மாப்பிள்ளை அழைக்க போகிறது, அதெல்லாம் ஒரு இரவண்டு நான் சொல்கிறது ஒரு 6 மணி 7 மணிக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்க, நிறைய கடைகளை, உடுப்பு கடைகள் தான் கொட்டி கிடக்கு. இரவு நேர பழக்கடைகள், இரவு நேர உடுப்பு கடைகள். பாருங்க, அடுத்த ஒரு பெரிய கடை தொகுப்பு வடிவாக இருக்கு. ஓ, எப்படி இருக்குன்னு நகர பகுதி. இன்னொரு 50 ஆண்டுல இன்னும் தரமாக இருக்கும். ஆனால் மக்கள் இருப்பினுமான்றது கேள்வி. இருப்பினும் அதில் மாற்று கருத்து இல்லை. உலகமும் இயற்கையும் ஒரு இனத்தை அழிந்து போக விடாது. அதுவும் எங்கள் இனத்தை இந்த உலகத்தால் அழிக்க முடியாது. நாங்கள் நினைச்சாதான் அழிக்கலாம். மொழியை மறந்தமெண்டா இனம் அழிஞ்சு போகும். மொழியை சரியாக கற்றுக்கொள்ளணும் நாங்கள் எல்லோரும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல எல்லா கடைகளும் பெரும்பாலும் திறந்து தான் இருக்குது. சில கடைகள் தான் மூடி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் திரும்ப
சுன்னாகம் சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இனி வலப்பக்கம் போவோம். இது அளவட்டிக்கு போகிற வீதி. இப்படி வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். எனக்கு இந்த கடையில் ஒரு கண்ணாக இருக்குது. இந்த கடையை விற்போமா? ஓ, இந்த பகுதியில் கடைகள் மிக குறைவு. அதாவது இந்த இடத்துல கூடவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சிடும். இதெல்லாம் மூடியாச்சு. இரவு நேரம் திறக்கிறதில்லை இந்த பகுதியில் இருக்கிற கடைகள். கூடுதலாக பகல் வேளையில் திறக்கப்படும். சரி, இதுலேருந்து இப்படியே திரும்பி போவோம். இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்காத காட்டி முடிவோமே. வந்த நாங்கள் தேவாலயத்தை காட்டாமல் போகிறதா? நகர பகுதியில் இருக்குது பாருங்க ஒரு தேவாலயம். இப்போ திரும்ப நகர சந்தி பகுதிக்கு போகிறோம். வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. நேரத்துலாம் சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது. இதுக்குள்ளேயும் போயிடுவோம். இது பேருந்து தரிப்பிடம். பேருந்து தரிப்பிடம் இரவில் எப்படி இருக்கணும் பாருங்க. இதுலேயும் நிறைய கடை தொகுதிகள். இப்போ கொஞ்சம் இன்னும் போனாங்களா அந்த நேரம் இதில் திறந்திருந்த கடைகள் எல்லாம் பட்டன்னு பூட்டி கொண்டிருக்கிறார்கள். வேறு அடைச்சேன். இந்த இடமெல்லாம் பூட்டியாச்சு. சரிதானே, நேரம் 8 மணிக்கு பூட்டுறார்கள். சரி, திரும்பவும் சந்தி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ வேலை பக்கம் போக போகிறோம். பாருங்க, வாகனம் சொல்லலாம். இப்போ எல்லோரும் வீட்டை போய் கொண்டிருப்பேன் வேலை முடிச்சுட்டு. இப்போ சொன்னாங்க நகர பகுதியில் இப்போ தான் கடைகள் பூட்டி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களில் தொழில் நிறுவனங்களை முடித்து கொண்டு வீட்டுக்கு போகிற நேரம் இது. சரி, இப்போ நாங்கள் வேலை பக்கம் போவோம். போகும்போது வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இந்த பக்கம் பெரிய பெரிய கட்டடங்கள் கூடவே இருக்குது. இப்போ இந்த இடத்த பாருங்க, தொடர்ச்சியாக பெரிய கட்டடம் தானுங்க. வாங்க, நீளத்துக்கு மாடி கட்டடம் தான். இந்த பக்கம் வங்கிகள் இருக்கு கூட. வங்கின்னு சொல்லி முடியாது, அடுத்த வங்கி இங்கால குறைவாக இருக்குது கட்டடங்கள். இதெல்லாம் வெறுங்காணிகளாக இருக்குது. வெறுங்காணியாக இருக்கிற இடங்கள் தான் எதிர்காலத்தில் இன்னும் தரமான இடமாக வரப்போகும். மாற்று கருத்தே இல்லை. சரி, இதோடு நாங்கள் திரும்பி போக போகிறோம். திரும்பி போக மற்ற பகுதியை பார்த்து கொண்டு வாங்க. சரி, இப்போ வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இந்த இடத்த பாருங்க.
கடை தொகுதியோட பாருங்க, இவ்வளவு கடைகள் இருக்குண்டா இந்த இடம் எவ்வளவு பரபரப்பாக இருக்கும் பகல் வேளையில். யோசிச்சு பாருங்க, யோசிக்கவே எனக்கு தலையை சுத்துது மக்களே. எவ்வளவு வியாபாரம் ஓடுது என்ன இந்த இடத்துல. கூடுதலாக உடுப்பு கடைகள் இங்கே அதிகமாக இருக்குல்ல. ஆரம்ப காலத்தில் அப்பா அம்மா அவங்களுக்கு உடுப்பெடுக்க வரைக்கும் சுண்ணாத்து தான் வந்து வரவே. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நகரப்பகுதி தான் முதலும். இப்போ இன்னும் அதிகமாக இந்த சுண்ணாக நகரப்பகுதியில் உடுப்பு கடைகள் புதிய புதிய கடைகள் வந்ததால் எல்லாரும் தேடி இந்த சுண்ணாகம் நகரப்பகுதிக்கு உடுப்பெடுக்க வரதையும் அவதானிக்க முடியுது. இந்த இடத்த பாருங்க, கட்டாயம் நல்லா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவர்கள் எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்று வாங்க போகிறீங்கன்னா இந்த காணொலியை பார்த்தா உடுப்பு கடை இருக்குது என்று போட்டு வரலாம். பாருங்க, உடுப்பு கடை தான் தொடர்ச்சி. உடுப்பு கடை உடுப்பு கடை உடுப்பு கடை, ஒரே உடுப்பு கடையாக தான். இதில் வெற்றிய ஒரு கடை தொகுதி, அதுவும் உடுப்பு கடை நம்ம. சரி, இப்போ சந்தை பகுதிக்கு வந்தாச்சு. இனி விலை பக்கம் போவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சமைக்கி விளக்கு இல்லாட்டி எந்த அளவுக்கான வாகன நெரிசல் இருக்குமெண்டு. இனி இப்படியே விலை பக்கம் போவோம். இதில் விலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இந்த பக்கம் கடைகள் மிக குறைவு. சரி, நிறைவுக்கு வந்து விட்டது. சுன்னாகம் நகரப்பகுதிக்கு போய் இப்போ வீட்டை வந்தாச்சு. சுன்னாகம் நகரப்பகுதி இரவு வேளையில் மிகச் சிறப்பாக இருக்குது. உண்மையிலேயே அந்த நகரப்பகுதியை பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எதிர்காலத்தில் 6 மணிக்கு பிறகு சுன்னாகம் நகரப்பகுதிக்கு போக போகிறீங்களா 7:30க்கு முதல் போடுங்க. ஏனெண்டா 8 மணியாக நிறைய கடைகள் டக்கடக்கடண்டு பூட்டப்படுது. எனவே இரவு நேரத்தில் அந்த நகரப்பகுதி வடிவாக இருந்தாலும் 7:30-8 மணிக்கு பிறகு எல்லா கடைகளுமே படிப்படியாக பூட்டப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போவும் சில கடைகள் திறந்திருக்கு. 9 மணி 10 மணியோட முழுமையாக உறக்கத்துக்கு போடும் சுன்னாக நகரப்பகுதி. இந்த சுன்னாக நகரப்பகுதியை பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பு சுன்னாக நகரப்பகுதிக்கு போயிருந்தால் அந்த நேரம் அந்த நகரப்பகுதி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.